The Night the Ghost Got In is a short story by James Thurber written as a fictionalized account of a night he remembers as a child when a misunderstanding about footsteps in the kitchen turned into a mess involving a wounded police officer and a broken window. The story took place on the night of November 17, 1915. The Night the Ghost Got In அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இதை எழுதினவர் ஜேம்ஸ் தர்பர். ஃபிக்ஷனலைஸ்ட் அக்கவுண்ட் ஆஃப் அ நைட் ஹீ ரிமெம்பர்ஸ் அஸ் அ சைல்டு. ஃபிக்ஷனலைஸ்டு அக்கௌண்ட்னா இமேஜினேட்டிவ் அக்கௌண்ட். ஸோ இமேஜினேட்டிவாக அந்த நைட் வந்து இப்படி நடந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதப்பட்ட ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் இந்த த நைட் த கோஸ்ட் காட் இன். ஸோ வென் அ மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஃபுட் ஸ்டெப்ஸ் இன் த கிச்சன். ஸோ அந்த காலடி சத்தம் கேட்குதுல, ஒரு கிச்சனில் அவங்களோட கிச்சனில் காலடி சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தின் மூலியமாக அதனால எப்படி பக்கத்து வீட்டில் இருக்கிற விண்டோவோட கிளாஸ் உடஞ்சது, எப்படி அதுக்கு அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ்னால எப்படி போலீஸ் வந்து இவங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி டீல் பண்ணுறது தான் இந்த த நைட் த கோஸ்ட் காட் இன். Story begins with a young James Thurber, who is the narrator, hearing footsteps as he takes a bath. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஜேம்ஸ் தர்பர் வந்து குளிச்சுட்ருக்கிறாரு. இவர் தான் நேரேட்டர்னா ஸ்டோரி டெல்லர். அவர் தான் வந்து இந்த ஸ்டோரியை வந்து சொல்ல போகிறாரு. இவருக்கு என்ன கேட்குதுன்னா, ஃபுட் ஸ்டெப்ஸ் வைக்கிற சவுண்டு, அதுதான் ஃபுட் ஸ்டெப்ஸ். ஸோ ஆஸ் ஹீ டேக்ஸ் அ பாத், ஸோ குளிச்சுட்ருக்கிறாரு. அந்த நேரத்தில் இவருக்கு யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. It is around 1 o'clock in the morning and everyone is asleep. His brother in a bedroom down the hall, his mother upstairs and his grandfather in the attic. So இது வந்து எப்போ குளிச்சுட்ருக்கிறாருன்னா, ஒரு மார்னிங் 1 o'clock குளிச்சுட்ருக்கிறாரு. அந்த நேரத்தில்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல படுத்துருக்குறாங்க. அவங்க பிரதர் வந்து ஒரு பெட்ரூமில் படுத்துருக்காங்க, அவங்களோட அம்மா ஒரு இடத்துல படுத்துருக்குறாங்க, அவங்களோட கிராண்ட்ஃபாதர் அட்டிக்னா இந்த பறன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு ரூஃபுக்கு பக்கத்துலேயே இருக்கும். நமக்கு இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஒரு போர்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த எல்லோ கலரில் இந்த லைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுதான் அட்டிக். At first, James thinks that the footsteps might belong to his father and brother who had been traveling to Indianapolis and were supposed to be back late in the evening. ஸோ ஃபஸ்ட்டு ஜேம்ஸ் என்ன நினைக்கிறாருன்னா, அப்பாவும் பிரதரும் வந்து இண்டியானாபோலிஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து வந்திருப்பாங்களோ, அவங்க தான் லேட்டாக ஈவினிங் வரதா சொல்லியிருந்தாங்களே, ஸோ அவங்க வந்திருப்பாங்க போல், அவங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் இது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபஸ்ட்டு நினச்சிட்ருக்காரு. The footsteps go around and around the dining room table and James quickly realizes that it isn't the father and brother. ஸோ கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த டைனிங் டேபிளையே சுற்றி அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதுனால அதுக்கப்புறமா இவருக்கு புரியுது, அது வந்து இவரோட பிரதரோ அவங்க அப்பாவோட ஃபுட் ஸ்டெப்ஸோ இல்லை. He assumes then that there is a burglar downstairs. ஸோ அதுக்கப்புறமா இவர் அசியூம் பண்ணுறதுனா கெஸ் பண்ணுறாரு. என்ன கெஸ் பண்ணுறாருன்னா, இது வந்து கண்டிப்பாக யாரோ ஒரு பர்க்லர் தான். பர்க்லர்னா திருடன். ஸோ அந்த மாதிரி யாரோ ஒரு தீஃப் தான் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட ஃபுட் ஸ்டெப் தான் இது அப்படிங்கிற மாதிரி இவர் நினைக்கிறாரு. He wraps a towel around his waist and immediately gets out of the bath to investigate. ஸோ என்ன பண்ணுறாரு, ஒரு டால் எடுத்து சுற்றிட்டு சீக்கிரமாக போய் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் விட்டு வெளியே வந்துட்டார். James wakes up his brother Herman, who is dead asleep in his bed upstairs. ஸோ ஜேம்ஸ் போய் வேகமாக போய் என்ன பண்ணுறாரு, அவரோட பிரதரை வந்து போய் எழுப்புறாரு. அவர் பயங்கரமாக தூங்கிட்டு இருக்கிறாரு. Herman is notoriously jumpy and James has to reassure him that he isn't an intruder before Herman calms down enough to listen. ஸோ
ஃபர்ஸ்ட் போன உடனே அவர் எழுப்பின உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஹெர்மன் வந்து பயங்கரமா பயந்துட்டாரு. ஏதோ வேற ஏதோ போல, இன்ட்ரூடர் போல. இன்ட்ரூடர்னா ஒன் ஹூ என்டர்ஸ் வித்வுட் பெர்மிஷன். ஸோ பெர்மிஷன் இல்லாம ஒருத்தர் உள்ள உள்ள என்டர் ஆகுறாங்கன்னா அவங்கள தான் நம்ம இன்ட்ரூடர்னு சொல்லுவோம். இப்போ திருடங்க கூட இன்ட்ரூடர் தான், ஏன்னா அவங்க வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு வர மாட்டாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி யாரோ ஒரு இன்ட்ரூடர் போலன்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமா பயந்துட்டாரு ஹெர்மன். ஸோ இவர் வந்து அவரை காம் டவுன் பண்ணி அதுக்கப்புறமா விஷயங்களை சொல்ல போறாரு. James tells Herman that there are footsteps downstairs that might belong to a robber. ஸோ இப்போ சொல்றாரு, இப்போ வந்து கீழே வந்து இந்த மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் சவுண்டு கேட்குது, அதனால அது ஒருவேளை ராபர்னா யாரு, தீஃப். ஸோ யாரோ திருடனோட ஃபுட் ஸ்டெப்ஸாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹெர்மன் கிட்ட இவர் ஜேம்ஸ் சொல்றாரு. The two boys wait at the top of the stairs listening for the sound of the steps. ஸோ போயிட்டு இவங்க ஸ்டெப்ஸோட மேலே நின்றுட்டு இவங்க அந்த ஃபுட் ஸ்டெப்ஸை கவனிச்சு கேட்குறாங்க. After waiting for a few moments, the boys hear the footsteps and are alarmed. ஸோ அப்படியே கேட்டே இருக்கும் போது பார்த்தா அலார்ம்டுனா பயந்துட்டாங்க. ஸோ பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. Suddenly the pace of the steps quickens and sounds as if they are coming up the stairs, headed straight for the terrified boys. ஸோ இது வந்து இப்படி எதுக்கு அவங்க பயந்துட்டாங்கன்னா, இவங்க கேட்டுட்டே இருக்கும் போது என்ன ஆகுது, அந்த ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப குயிக் ஆகிட்டே போகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டெப்ஸ் வந்து இவங்கள நோக்கி வர்ற மாதிரி இவங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குது. James and Herman run back to their rooms and slam the doors behind them. ஸோ வேகமாக ஓடி போய் ஒரு ரூமுக்குள்ளே போய் இவங்க கதவை ரொம்ப டக்குன்னு சாத்திட்டாங்க. James holds his door shut with his knee for a while before peering back out to see what came after them. Nothing is there. வேகமாக போய் கதவு மூடிக்கிட்டாங்க. அதே மாதிரி ஜேம்ஸ் என்ன பண்ணுறாருன்னா அவரோட நீஸை வச்சு அந்த டோரை சப்போர்ட் பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த டோரை வந்து பிடிச்சிக்கிட்டாரு, யாரும் வந்து அதை ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு. அப்படி பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, பீரிங் பேக் அவுட் டு சி அப்படின்னா சர்ச்சிங். ஸோ அவர் அந்த யார் வந்திருப்பா, நம்மளை யார் விரட்டிட்டு வந்தது, அந்த மாதிரி இவர் வந்து எட்டி பார்க்குறாரு. The slamming of the doors wakes Herman's mother, who comes downstairs concerned and confused. ஸோ இந்த ஸ்லாமிங் ஆஃப் த டோர்ஸ்னா அந்த படார்னு அடிச்சாங்கல்ல அந்த கதவை மூடும் போது, ஸோ அதுதான் ஸ்லாமிங் ஆஃப் த டோர்ஸ். அப்படி அடிச்சோடனே என்ன ஆயிடுச்சு, அவங்களோட அம்மா வந்து எழுந்துட்டு அவங்க வந்து கீழே இறங்கி வர்றாங்க. என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம், ஏன் இப்படி இந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டாகவும் கன்சர்ன்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வர்றாங்க. The boys tell her they had footsteps downstairs and she immediately assumes there are burglars in the house. ஸோ பசங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அதாவது ஜேம்ஸும் ஹெர்பரும் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவங்க மதர் என்ன அசியூம் பண்ணிடுறாங்கன்னா, கண்டிப்பாக யாரோ திருடுங்க தான் உள்ளே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே அசியூம் பண்ணிக்கிட்டாங்க. She grabs a shoe and tosses it out the closest window, breaking the window of the neighbor next door, a man named Bodwell. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, திருடன் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஷூ எடுத்து பக்கத்தில் இருக்கிற விண்டோ வழியாக தூக்கி அடிக்கிறாங்க. அடித்தோடனே என்ன ஆகுதுன்னா, பக்கத்து வீட்டுக்காரரான போட்வெல்ங்கிற அவரோட வீட்டில் போயிட்டு அவங்களோட விண்டோவை உடைக்குது. ஸோ இப்படி தான் அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் மூலியமாக விண்டோ உடஞ்சிருக்கு. ஸோ அவங்க ஹெல்ப் கேட்கறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, போட்வெல்லோட விண்டோவை உடைக்கிறாங்க. உடைச்சோடனே போட்வெல் கம்ஸ் டு த விண்டோ ஃபியூரியஸ். ஸோ ஃபியூரியஸ்னா ரொம்ப கோவமாக அவர் விண்டோ வழியாக வந்து எட்டி பார்க்குறாரு. ஆஃப்டர் சம் இனிஷியல் கன்ஃபியூஷன் ஹீ பிகின்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர் ஆர் நோ பர்க்லர்ஸ் இன் ஹிஸ் ஹவுஸ் அண்ட் தட் ஹீ ஷுட் கால் த போலீஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறாருன்னா, இவங்க திருடன் சொன்னோடனே
அவர் வீட்டில் தான் திருடங்க இருக்காங்க போல நினச்சிட்டு ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. அதுக்கப்புறமா இவங்க மதர் வந்து புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன புரிய வருதுன்னா, சரி அவங்க வீட்டில் தான் திருடன் இருக்கான், அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும், போலீஸை கால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. The police arrived promptly and swarmed the house. So police என்ன ஆயிட்டாங்க, உடனே ப்ராம்ப்ட்லினா ரொம்ப குயிக்கா அவங்க வந்துட்டாங்க. ஓப்பனிங் கபர்ட்ஸ் அண்ட் ட்ராயர்ஸ் சர்ச்சிங் ஃபார் இன்ட்ரூடர்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, போலீஸ் வந்து திருடங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா கபர்டை எல்லாத்தையுமே திறந்து அவங்க பாட்டில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. James, who is still only wearing a towel, is thoroughly questioned by an officer who considers him a suspicious character. So ஜேம்ஸ் வந்து இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, சும்மா ஒரு டாவலை கட்டிக்கிட்டே அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கான். அதனால இவருக்கு பார்த்தோன்னே ஒருவேளை இவன் தான் அந்த சஸ்பீஷியஸ் கேரக்டரோ, ஸோ சந்தேகத்திற்குரிய கேரக்டர் இவன் தானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு போலீஸ் வந்து சந்தேகப்படுறாரு. ஹிஸ் மதர் tells him to put clothes on and the investigation continues. ஸோ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ்ஸை போடுப்பா அப்படி சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. The police then come to the room of James' grandfather. When the police come through the attic door, they immediately realize that James' grandfather is a part of a family. So இப்போ வந்து இவங்க ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டே போய் அட்டிக்கு போகிறாங்க. அட்டிக்னா என்னது, அந்த மேலே இருக்கிற அந்த பரன் மாதிரி இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல தான் ஜேம்ஸோட கிராண்ட்ஃபாதர் தூங்கிட்டு இருக்காருன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அந்த இடத்துக்கு போகிறாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ். They immediately realize that James' grandfather is a part of the family. So அந்த ஒரு மறைவான இடத்துல இருந்தாலும் he is also a part of this family அப்படிங்கிறத வந்து இவங்க புரிஞ்சுக்கிறாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ். His grandfather is convinced that the police are deserters and after some yelling shoots one of the officers with his gun. So desertersனா disloyal person. So அவங்க நாட்டுக்கு உண்மையா இல்லாத அந்த மாதிரி ஆட்களா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் நினைச்சிட்டு என்ன பண்றாரு, இவங்க தேச துரோகிகள் அந்த மாதிரி இவர் நினைச்சிட்டு என்ன பண்றாரு, இவர் பாட்டில் கன் எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படி சுடும் போது என்ன ஆயிடுதுன்னா, அண்ட் ஆஃப்டர் சம் yellingனா ஷவுட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் பயங்கரமா கத்துறாரு, கத்தி முடிச்சுட்டு ஷூட்ஸ் ஒன் ஆஃப் த ஆஃபீஸர்ஸ் வித் திஸ் கன். ஸோ அவரோட கன்னை வச்சு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தரை சுட்டுட்டாரு. Ultimately, the police find no burglars in the house and are confused as to how one of their men is wounded. So, இவங்க வந்ததுக்கு ஒரு திருடனையும் பிடிக்கல, யாரையும் பிடிக்கல, ஆனா கூட என்ன ஆயிடுச்சு, இவங்களுக்கு காயப்பட்டுருச்சு. The family returns to their respective bedrooms. The next morning, the grandfather comes down to the breakfast looking cheerful and well rested. ஸோ அடுத்த நாள் எல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் வந்து மார்னிங் வந்து கிராண்ட்ஃபாதர் கீழே இறங்கி வர்றாரு சாப்பிட்றதுக்காக. James, Herman and their mother all think that the grandfather has forgotten the whole scene. ஸோ இவங்கெல்லாம் நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக தாத்தா வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. The story ends with the grandfather asking with a smirk on his face what on earth the police had been doing raiding the house the night before. ஸோ இவர் அப்படியே கூலாக ஒரு ஸ்மிர்க்னா ஒரு கிண்டலாக சிரிச்சுக்கிட்டே அவர் வந்து சொல்கிறாரு, என்ன பண்ணுறாங்க போலீஸ் எல்லாம் வந்து நேற்று நைட் எதுக்கு போலீஸ் வந்து இங்கே வந்து ரைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தண்ணி இல்லாமல் ஒரு மனுஷன் இந்த டைனிங் ரூமை சுற்றி வந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது மூலிமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் யாரோடதுன்னா நம்ம கிராண்ட்ஃபாதரோடது. அவர் தான் தண்ணி இல்லாமல் அந்த கிச்சனை சுற்றி டைனிங் ரூமை சுற்றி வந்திருக்காரு அந்த தண்ணி குடிக்கிறதுக்காக. ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, சரி யாரோ திருட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த பக்கத்து வீட்டு ஜன்னலை உடைச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, போலீஸை வர வச்சாங்க. போலீஸில் ஒருத்தரை வேற சுட வச்சுட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு விஷயங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஆயிடுச்சு.